ஸோ வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் பி டூ பேர்ட்ஸ். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேர்ட்ஸ வந்து 1 மந்த்ல எப்படி ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ 1 மந்த்ல ஒரு காக்டெயில ப்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். ஸோ நம்ம ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் பேர்ட்ஸ் வந்து 1 மந்த்லயே ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்க பேர்ட்ஸும் 1 மந்த்ல ப்ரீட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான் வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் சொல்றீங்க நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்க மறக்காம அந்த பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் இன்ஸ்டன்ட்டா உங்க ஃபோனுக்கு வந்து நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேவா மக்களே! ஸோ வாங்க மக்களே, இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். ஸோ மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அலர்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோ ஃபார் கிவ் அவே. ஓகேவா? கிவ் அவேக்கு இதுதான் லாஸ்ட் வீடியோ. இதுல வந்து ஒரே ஒரு கோல்டன் எக் இருக்கு. ஸோ அது ஒரு 2 செகண்ட்ஸ் சம்திங் தான் வரும். அதனால வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைம் லைனோடி ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் பண்றவங்க வந்து அ ஆல்ரெடி 3 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம கிவ் அவேல. இதுதான் லாஸ்ட்டு. இதுல ஜாயின் பண்றவங்களோட முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோஸ்ல நம்ம ஒரு சர்ப்ரைசிங்கான வீடியோல நான் வந்து அத வந்து யாரு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துண்டு குலுக்கி போட்டு நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். சரியா? அதனால கேர்ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 1 மந்த்ல எப்படி ஒரு காக்டெயில ப்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு தேவை வந்து ஒரு நல்ல பேர். பேர் செட் பண்றதுல வந்து 50% ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு முடிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நல்ல டிஎன்ஏ போட்டு ஒரு 8 மந்த்துக்கு மேல இருக்கிற பேர்ட்ஸ வந்து கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து 5 மந்த் தான் இருக்கு, 2 மந்த் தான் இப்ப தான் ஆச்சு, உடனே ப்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பில்ல ராஜா. ஸோ அந்த மாரிலாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ மினிமம் ஒரு 8 மந்த்துக்கு மேல மேல் நல்லா விசிலிங் பண்ணிச்சுன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மேல் விசிலிங் பண்றத வச்சு தான் நம்ம வந்து ப்ரீடிங்கே வந்து இது பண்ண முடியும். மேல் வந்து தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும். ஃபீமேல விட மேல் தான் கொஞ்சம் அப்ரோச் பண்ணும். ஸோ எப்பவுமே அப்படிதான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, மேல் அப்ரோச் பண்ணும்போது, விசிலிங் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிரணும். ஸோ ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, மேல் விசிலிங் பண்ணும்போது இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும் பாக்ஸ. ஸோ அடுத்தது கொஞ்சம் செட் ஆனோனே ஃபீமேலும் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் பாக்ஸ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ ஒன்ஸ் அதுக்கு சேஃப்டி ஆயிட்டு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃபுட். ஸோ அப்போ அந்த விசிலிங் பண்ணணும், அந்த ப்ரீடிங்க்கு செட் பண்ணணும் அப்டின்னா, அந்த ஃபுட் வந்து ப்ராப்பரா வைக்கணும். ஸோ ஃபுட்ட பொறுத்தவரைல என்னோட ப்ரீடிங் ஃபுட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லயும் சொல்றது தான். கொண்டைக்கடல முளைய வச்சு வந்து ப்ராப்பரா குடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, முக்கியமான சீட் 2 சீட்ஸ் இருக்கு. கெனரி அண்ட் நைகர். ஸோ இந்த கெனரி சீட்ஸும், நைகர் சீடும் நீங்க ப்ரீட் ஆவறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 2 வீக்ஸ் நீங்க வச்சீங்க அப்டின்னா, இல்லன்னா ப்ரீடே ஆகல என் பேர்டு அப்டின்னா, கெனரி, நைகர் அது கொஞ்சம் காஸ்ட்லியான சீடு. 1 கேஜியே 300 சம்திங் வரும். பட் நமக்கு அவ்ளோ யூஸ் ஆகாது. ஒரு 250 அந்த ப்ரீடிங் டைம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது வந்து எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் உங்களால பேர்ட்ஸ் வந்து ப்ரீடே ஆக மாட்டேங்குது. மேல் அண்ட் ஃபீமேல் தான். பட் வந்து ப்ரீட் ஆக மாட்டேங்க அப்டின்னா, ஸோ இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 1/2 கேஜி வாங்குனாலே போதும். 1 கேஜிலாம் தேவைப்படாது. எனக்கு இவ்ளோ பேர்ட்ஸ் இருக்கிறனால நான் வந்து 1 கேஜி அந்த சம்திங் வாங்குவேன். சீட் மிக்ஸ் மாரி தான். அது சீட் மிக்ஸ் மாரி தான். சீட்லயே வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அது போக நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சைட்லயும் நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை ஐட்டம் நல்லா குடுக்கணும் உங்க பேர்ட்ஸுக்கு. நீங்க வந்து ப்ரீட் பண்ண போறீங்கன்னா, பாலக்கீரை, முருங்கைக்கீரை. ஸோ முருங்கக்கா பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. ஸோ முருங்கைக்கீரை வந்து மஸ்ட்டு. நான் வந்து முருங்கைக்கீரை குடுத்து தான் வந்து நல்லா ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அ நீங்க பார்த்தீங்கன்னா, இத வாங்கிட்டு வந்து இலைய வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டுறலாம். கம்போடி போட்டுறலாம். அது நல்லா ப்ளே பண்ணி, என்ஜாய் பண்ணி ஒரு நேச்சுரல் என்விரான்மென்ட் மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அது நல்லா ப்ளே பண்ணி சாப்பிடவும் ஆரம்பிக்கும். அதனால ரிசல்ட்டும் நல்லாருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, முடிஞ்ச அளவுக்கு டிசீஸ் வராம பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தாலே உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ள ஈஸியா ப்ரீட் ஆகிரும். ஸோ மேல் எப்போ வந்து விசிலிங் ஸ்டார்ட் பண்ணுதோ, அப்போ வந்து பாதி வேல முடிஞ்சிடுச்சுன்னு நெனச்சுக்கோங்க. மீதி எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஃபுட்ஸ் ப்ராப்பரா வச்சுட்டு,
வாட்டர் வந்து டெய்லி சேஞ்ச் பண்ணிருங்க. ஏன் அப்டின்னா, இந்த ப்ரீடிங் டைம் இருக்கும்போது கண்டிப்பா வந்து அதுக்கு எந்த டிசீஸும் வரக்கூடாது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பூஸ்ட்ல உங்க பேர்ட்ஸ்க்கு வந்து கண்ட கண்ட மருந்துலாம் குடுக்கணும் அப்டின்லாம் நான் சஜெஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ நானுமே ஒரு டைம் வந்து எனக்கு தெரியாத டைம்ல வந்து நான் மருந்து நெறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆனா அதனால வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் எனக்கு அந்த அளவுக்கு கிடைச்சதில்ல. ஸோ ஏதாவது மெடிக்கல் கண்டிஷனுக்கு மட்டும் தான் நம்ம வந்து மெடிசின்ஸ் யூஸ் பண்ணணுமே தவிர, ப்ரீடிங் சப்ளிமெண்ட்ஸ் அப்டின்னு சொல்ட்டு மார்க்கெட்ல நெறைய ஸ்கேம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அத நம்பி ஏமாந்துராதீங்க. சில நம்ம ஃபுட்ஸ்லயே எல்லாமே வந்துருது மக்களே. காய்கறிகள் இருக்கு, பயிர்கள் அப்டி இப்டின்னு சொல்ட்டு சீட்ஸ் இருக்கு. இவ்ளோ இதுல இல்லாததா அந்த சப்ளிமெண்ட்ஸ்ல இருக்கப்போது. ஸோ நெறைய கால்சியம்ஸ் குடுங்க. கனவானாக்கு முக்கியம். ஓகேவா? கனவானாக்கு எப்படியாவது வச்சுருங்க. ஒரு சின்ன ஓடு போட்டீங்கன்னா, ஒரு ப்ரீடிங்க்கு ஃபுல்லா போதும். ஸோ அந்த மாதிரி நீங்க கனவானாக்கு இந்த மாதிரிலாம் வாங்கிக்கங்க. சப்ளிமெண்ட்ஸ் சைடு வந்து தயவுசெய்து என்ன பொறுத்தவரை வேஸ்ட்டு. நீங்க வேணா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது போக இந்த மீல் வார்ம்ஸ்லாம் ட்ரை பண்றீங்கன்னா, ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ரீடிங் டைம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விஷயங்கள ட்ரை பண்ணாம, தெரிஞ்சத பண்ணாலே உங்களுக்கு வந்து ப்ரீடிங் ஆகிரும். ஸோ என்ன பொறுத்தவரைல 30 டேஸ்க்குள்ள இந்த இந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கனாலே 30 டேஸ்ல ஈஸியா வந்து உங்க பேர்ட்ஸ் வந்து ப்ரீட் ஆகிரும். ஓகேவா? ஸோ அது போக நீங்க வந்து முக்கியமான விஷயமே என்ன அப்டின்னா, சிக்ஸ் வந்த பிறகு காப்பாத்தணும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க வந்து ப்ரீடிங் வந்து ரெடி பண்றது வந்து 50% மத்த 50% உங்க சிக்ஸ் வந்த பிறகு அதுக்கு என்ன ஃபுட் வச்சா கரெக்ட்டா குடுக்க முடியும்? என்ன ஃபுட் குடுத்தா காப்பாத்த முடியும்? அப்டி சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் நான் இருக்கேன் அப்டி சொல்ற மாதிரி நம்ம வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ 1 டூ 30 டேஸ் சிக்ஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அத வந்து நீங்க வந்து போய் பாருங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வரப்போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கன்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த கன்டென்ட்ட நான் வந்து வீடியோவா மேக் பண்ணுவேன். சரியா? ஸோ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. டாட்டா அண்ட் பாய் பாய். சி யூ.